தலைவரின் கூலி பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல விதமான ஒரு கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்து 500+ தாண்டி போயிட்டு இருக்குது. வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய முதல் நாள் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படம் வந்து முதல் படமா வந்து நம்ம கூலி வந்து ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்கு. ரெக்கார்டு வந்து தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ரெக்கார்ட்லாம் இல்லைங்க, ரியல் ரெக்கார்டு. சன் பிக்சரோடைய ஐடியிலேயே வந்து என்ன வருதுங்கிறது நீங்களே பிற்காலத்தில் பார்ப்பீங்க. ஒரிஜினல் தான் சன் பிக்சர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால வந்து சன் பிக்சர் சொல்ற ரெக்கார்டு எல்லாமே உண்மைதான். கண்டிப்பா வந்து ஜெயிலர் ரெக்கார்டை இந்த கூலி வந்து முறியடிச்சு நம்பர் 1 இடத்துக்கு போகும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்து வந்து தலைவரும் உலகநாயகனும் இணைவரும் இணைந்து அடுத்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு. ஒரு 8 மாசம் கழிச்சு தான் இந்த படம் ஷூட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கான அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வந்து கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாரு. அதோட சேர்ந்து ரெட் ஜெயண்டும் இணைந்து தயாரிக்க போறாங்கிற தகவல் இப்ப இருக்கு. இன்னும் 8 மாசம் கழிச்சு இது எப்படி வேணா மாறலாம். ஆனாலும் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடிப்பது உறுதியாகிவிட்டது. அடுத்து ஜெயிலர் 2 வந்து பாத்தீங்கன்னா பரபரன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ள அனைத்து ஷூட்டிங்கும் முடிஞ்சிரும். ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா தலைவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஒரு 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்து அவருடைய அடுத்த ரவுண்டை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த அடுத்த ரவுண்ட்ல வந்து தான் பாத்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து நடிக்கும் படம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கூலியோட வெற்றியை எவ்வளவோ தடுக்கணும்னு நினைச்சாங்க, எதுவுமே பண்ண முடியல. பயங்கரமான ஒரு ரெக்கார்டை வந்து உலகம் பூரா பல கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து புதிய ரெக்கார்டுகளையும் புதிய வரலாறுகளையும் படைச்சிட்டு இருக்கு. தலைவர் தான் ரெக்கார்டையும் உருவாக்குறாரு, தலைவர் தான் ரெக்கார்டையும் மாற்றி எழுதுறாரு. இது வந்து தொடரும். இன்னைக்குமே தமிழ் சினிமாவின் இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக